மக்களே, வெல்கம் டு ரம்யா சிஎம்எஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கூட பேச யார் தெரியுமா வந்திருக்காங்க? இவங்களுக்கு இன்ட்ரொடக்ஷனே தேவையில்லைங்க, ஆனால் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது என்னோடய கடமை. அதனால தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். உலகம் ஃபுல்லாக இவங்கள தெரியுங்க. உலக நாடுகளில் இருக்க தமிழர்கள் ஃபுல்லாக இவங்க வருகைக்காண்டி காத்துட்ருப்பாங்க. கிரேட் பர்சன். இவங்க நம்ம ஏஜில் இருக்கிறது நம்மளோட அதிர்ஷ்டங்க. நம்ம அப்பர், திருஞான சம்பந்தர் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க, நிறைய பாட்டு எழுதியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ நம்ம கூடவே அந்த இதை சேர்ந்தவங்க ஒருத்தங்க அப்படின்னு சொல்கிறவங்க தாங்க இவங்க. நம்ம சோச்சோமி ஐயா அவர்களோட இன்றைக்கி நம்ம பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். திருஞான சம்பந்தருக்கு தமிழ்லையும் வைணவத்துலையும் அவங்க எவ்வளவோ தொண்டு பண்ணியிருக்காங்க ஐயா. அதை பற்றி உங்ககிட்ட இருந்து ஒரு சிறு வார்த்தைகள் கேட்க முடியுமா? யாரு? தமிழ் பல பேர். திருஞான சம்பந்தர் சைவத்துக்கும் தமிழுக்கும் நிறைய தொண்டு பண்ணவர். அதை மட்டும் கேட்குறீங்க. பரவாயில்ல, நான் புரிஞ்சுக்கிட்டேன். வேண்டாம். சைவத்துக்கும் தமிழுக்கும் திருஞான சம்பந்தர் என்ன செய்தார்? இன்னைக்கு ஒரு பையனை கேட்டேன், தமிழ் இயக்கம் யாருக்கு உண்டாக்கினான்? பாரதிதாசன் இப்போ 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் இயக்கம், 7ஆம் நூற்றாண்டிலேயே தமிழ் இயக்கம் செய்தவர் திருஞான சம்பந்தர். அது என்ன தமிழ் இயக்கம்? எல்லாம் தமிழில் பாடணும், கோயிலுக்கு போனால் தமிழில் வழிபாடு செய்ய வேண்டும், தேவாரம் பாடணும் இப்படின்னு சொல்லி கொடுத்து. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? திருஞான சம்பந்தர் பாட்டை பாடுவார். அந்த காலத்தில் செராக்ஸ் எல்லாம் கிடையாது. பாட்டை இவர் பாடுற போது 3 பேர் உட்கார்ந்து எழுதிக்குவாங்க. இவர் இசையோட பாடுவார். அவங்க அந்த இசையை கேட்டுக்கிட்டே பாட்டை வேகமா 3 ஏட்டுல எழுதுவாங்க. எழுதி முடிச்ச உடனே இவர் ஒவ்வொரு ஊருக்கும் 11 பாட்டு பாடுவார். இப்போ காளையார் கோயில்னா பிடியலாம் பின் செல பெருங்கை மாமலர்தளி விடியலே தடமொழியை விதியினால் வழிபடும் கடிகுலாம் பூம்பொழில் காணப்பேர் அண்ணனின் அடியலால் அடைசரண் உடையரோ அடியரே. ஏன் இந்த பாட்டை சொல்றேன்னு தெரியுமா? இதெல்லாம் மந்திரம், உங்க காதுல விழட்டும், எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும். அதுக்காகத்தான் அந்த பாட்டையும் சொல்றேன். பாட்டை சொல்லுவாரா? 3 பேர் எழுதுவாங்களா? ஒரு பிரதி இவர் ஃபைலுக்கு வச்சுக்குவார். பாடின பாட்டெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்கார். அதுல ஒரு ஏடு, இன்னொரு ஏடு சிதம்பரத்துக்கு அனுப்பிச்சிருவார். சிதம்பரம் தீட்சிதர்கள் இந்த ஏட்டை பத்திரமா வச்சுக்கிடுங்க, பின்னால தமிழுக்கு உதவும். இன்னொரு ஏட்டை ஊர்க்காரன்ட்ட கொடுப்பார். நீ என்ன காளையார் கோயிலா? ஆமாங்க. உங்க ஊரை பத்தி நான் பாடி இருக்கிறேன், இந்த இருக்கு 11 பாட்டு. உங்க ஊரு? ஆமாங்க, சந்தோஷங்க. போய் சாமிட்டு அதை படி. 3 காப்பி. எப்ப? 7ஆம் நூற்றாண்டு, 610 620 அதை ஒட்டிய காலகட்டம். என்ன ஆசை பாருங்க! தமிழ் வளரணும், சைவம் வளரணும், மக்கள் நல்லா இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும். இதுக்காக வேண்டி தமிழ் கொடி நாட்டியவர். எத்தனை பாட்டு! அவர் மாதிரி அன்னைக்கு அவர் இல்லைன்னா தமிழ் மொழி போயிருக்கும். தமிழில் மாலை மாற்று, மொழி மாற்று நிறைய பாடி வைத்தவர். தன்னை அவர் ஒரு அந்தணர். அவர் கவுண்டினிய கோத்திரத்து அந்தணர். மறக்காதீங்க, கவுண்டினிய கோத்திரத்து பிராமணர். அவர் தன்னை என்ன தெரியுமா சொல்லுவார்? ஞான் தமிழ் வல்ல ஞான சம்பந்தன், காட்டகத் தாடலான் கருதிய காணப்பேர் கோட்டகத் திளவரால் குதிகொளும் போல காளியான் நாட்டகத்து ஓங்கு சீர் ஞான சம்பந்தன், தமிழ் ஞான சம்பந்தன். அவருக்கு பேரு தமிழ் ஆகரர்னு பேர். ஆகரம்னா உடம்பு, தமிழ் ஆகரர்னா தமிழையே உடம்பாக கொண்டவர். அதனால ஞான சம்பந்தர் வந்ததுக்கு அப்புறம்தான், 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் தமிழுக்கு மறுமலர்ச்சி உண்டாயிற்று. இன்னொன்று, சைவத்தை அவர் காப்பாற்றினார். சைவம் என்பது என்ன தெரியுமா? சிவபெருமானை கும்பிடுவது என்பது மட்டுமல்ல, எவ்வுயிர்க்கும் அன்பு செய்வதுதான் சைவம். நம்ம இப்ப சொல்றோம்ல, அவர் வீட்டுல சைவமா அசைவமா சொல்றோமா இல்லையா? எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. சுருக்கமா சொல்லுங்க, எல்லா உயிர்க்கும் அன்பு செய்வதுதான். எவன் ஒருவன் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செய்கிறானோ அவன் சைவன். மற்றவர்கள் எல்லாம் அது நீங்க வேற என்ன பேர் வேணாலும் வச்சுக்கிடுங்க, அசைவன்னு சொன்னாலும் சரி. அவர் தான் அதை காப்பாற்றினார். நம்ம ஞான சம்பந்தருடைய பெருமையை ராமலிங்க வள்ளற் பெருமான் பாடினார். இப்ப வள்ளலார் பிறந்து 200 வருஷம் முடிஞ்சு போச்சு. அருமையாக பாடினார்.
சைவன் தலைக்க தலை தாண்டி ஞான சம்பந்த பேர் கொண்டு அழைத்தாண்டி பொய் வந்த நெஞ்சத்தில் போகாண்டி அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி. சைவத்தையும் தமிழையும் காப்பாற்றி கொடுத்தவர் திருஞான சம்பந்தர். சைவத்துக்கு ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. எல்லாருக்கும் அன்பு காட்டுறது தான் சைவம். அருமை அருமை ஐயா. ஐயா, எத்தனையோ நாயன்மார்கள் இருக்காங்க. அவங்களில் உங்களுக்கு பிடித்த நாயன்மார்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க ஐயா? இட்லி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம், பொங்கல் சாப்பிட்றோம், வடை சாப்பிட்றோம், பணியாரம் சாப்பிட்றோம். எது பிடிக்கும்? எல்லாம் தான் பிடிக்கும். எல்லாமே சாப்பிடுவேன். எல்லாம் தான் பிடிக்கும். ஏமா அது மாதிரி இந்த நாயன்மார்கள் அத்தனை பேரும் மிக உயர்ந்த சார்ந்தவர்கள். பெரிய புராணத்தில் நாயன்மார்கள் வரலாறு. பெரிய புராணங்கிறது என்ன தெரியுமா? நம்ம கோயிலுக்கு போன வரலாறு இல்லை, கடவுள் நம்ம வீட்டுக்கு வந்த வரலாறு. நம்ம வீட்டுக்கு கடவுள் வருவாரா? சத்தியமா வருவார். நீங்க இருக்கிற மாதிரி இருந்தா கடவுள் நம்ம வீட்டுக்கு வருவார். நம்ம வீட்டு வேலைக்காரனாய் இருப்பார், நமக்கு எல்லாமாய் இருப்பார். பொண்டாட்டியோட சண்டையா கடவுள் தூது போவார். கல்யாணமா, காதலிக்கிறியா, அந்த காதலிக்கு கனவுல போய் சொல்லி கல்யாணத்தையும் பண்ணி வைப்பார். இதெல்லாம் பெரிய புராணம். கடவுள் நம்ம வீட்டுக்குள்ள வந்து இருந்த வாழ்க்கை. என்ன கேட்டீங்க? இது என்ன பிடித்த நாயன்மார்? பிடித்த நாயனார்னு கேட்டீங்க. இன்னும் 63 நாயனாரும் எனக்கு பிடித்தவர்கள் தான். ஆனால் நீங்க கேட்கறதுக்காக ஒரு நாயனாரை சொல்லுகிறேன். அதாவது மற்றெல்லாம் 99.9%, இவர் மட்டும் 100%. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்பர் சுவாமிகள், திருநாவுக்கரசு பெருமான். ஏன் தெரியுமா? என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னார். அது என்ன கிடப்பது? அந்த ஆள் மயக்கம் போட்டு கிடக்கிறானுங்கிறீங்க. மயக்கம் போட்டு கிடக்கிறான்னா தன்னனப்பு இல்லாம கிடக்கிறான். கடவுளுக்கு முன்னால் பணிகளை செய். நான் தான் பண்ணினேங்கிற நினைப்பை விட்டுரு. நமக்கு இந்த நினைப்பு இருக்கு, நான் தான் பண்ணினேன். என் போர்டில் என் பேர் எழுதி வைக்கிறேன். டியூப்லைட் 250 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு 650 ரூபாய்க்கு இன்னார் உபயம்னு எழுதி வைக்கிறேன். அவர் சொல்றாரு, என் கடன் பணி செய்து கிடப்பதே. Do your duty, result upon God. பகவத்கீதையில 700 ஸ்லோகம். 700 ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணன் சொன்னது இதைத்தான். செய்தல் உன் கடனே, அறம் செய்தல் உன் கடனே, அதில் எய்துறும் விளைவினில் எண்ணம் வைக்காதே. உன் கடமையை செய், பலனை கடவுளிடம் ஒப்படைத்து விட்டுவிடு. நம்ம பிள்ளைய காப்பாற்றுறோம், அந்த பையனே நமக்கு எதிராக வந்துடுறேன். நீ உன் கடமையை செஞ்சியா, நிறுத்திக்கோ, மற்றது கடவுள் பார்த்துக்குவார், நிம்மதியா இருக்கலாம் போல். என் கடன் பணி செய்து இருப்பதே இல்லை, என் கடன் பணி செய்து கிடப்பதே. கடவுளிடத்தில் 700 ஸ்லோகம் பகவத்கீதை, ஒரு வரி தேவாரம். அப்பர் சுவாமி தன்னை பணிவாக காட்டிக் கொண்டவர். 81 ஆண்டுகள் வாழ்ந்தவர். திருஞான சம்பந்தர் பல்லக்க தூக்கிக்கிட்டு போறார் அப்பர் சுவாமி. இவருக்கு அவருக்கு 60 வயசு வித்தியாசம். திருஞான சம்பந்தர் பிறக்கிற பொழுது நம்ம அப்பர் சுவாமிகளுக்கு 61 வயசு. அந்த சின்ன பிள்ளை அது பல்லக்கில் போகுதான். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இவர் தேடித்தான் அவர் வர்றாரு. திருஞான சம்பந்தர் வந்தாரா, அந்த ஊருக்குள்ள போய் அந்த மடத்துக்கு போனா அப்பர் சுவாமிகளை காணோம். நான் அப்பரை தேடி வந்தேன், அப்பர் எங்குற்றார், அப்பரை காணோம். அப்பர் எங்குற்றார், அப்பர் எங்கே இருக்கார்? இவர் பல்லக்க உட்கார்ந்து இருக்காரா? பல்லக்க தூக்கினால பின்பக்கத்தில இருந்து ஒரு குரல் கேட்குது, தங்கள் பல்லக்கை தாங்கும் பேறு பெற்று அடியேன் இங்குற்றேன். இவருக்கு பதறிடுச்சு, கீழே குதிக்கிறார். அவர் ஓடி வந்தார், கட்டி பிடிச்சுக்கிட்டாராம். அப்பரே நாராம் இவர், அவரு ஐயா நாராம். எவ்வளவு பணிவு! நீங்கள் எவ்வளவுக்கு பணிவாய் இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு உயர்வீர்கள். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. அப்படி வாழ்ந்தவர் அப்பர் பாண்டியன். அதனால எனக்கு இயல்பாகவே அப்பர் மேல கொஞ்சம் அந்த 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 பாயிண்ட் 1% ஈடுபாடு உண்டு. இன்னொன்று சொல்லவா? சிவபெருமான்கிட்ட கேட்டாங்களாம், உங்களுக்கு சம்பந்தர் எப்படி, சுந்தரர் எப்படி, அப்பர் எப்படி? சிவபெருமான் சொன்னாராம், சம்பந்தன் தன்னையே பாடுவான்.
கடைசி பாட்டில் சம்பந்தர் பேர் வச்சு பாடுவார். சுந்தரன் பொன்னையே பாடுவான். சுந்தரமூர்த்தி சுவாமி தங்கம் வேணும்னு கேட்டு பாடுவார். என் அப்பன் என்னையே பாடுவார். திருநாவுக்கரசர் என்னத்தான் பாடுவார். அதனால எல்லா நாயனார்களையும் ஒரு பக்கம் வைத்தால் அப்பர் சுவாமிகள் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கிறார். இது என் மனத்தராசு. அவங்க மனத்தராசு எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்க கேட்டதுக்காக இதை சொன்னேன். அப்பர் நம்ம வாரியார் சொன்ன மாதிரி அவர் அப்பர், லோயர் இல்லை. ஸோ அப்பர் சுவாமிகள் சொன்ன மாதிரி நம்ம இப்போ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழணும் அப்படின்னா நம்ம கடமையை செஞ்சுட்டு மற்றதை கடவுள்கிட்ட விட்டுறணும். கடவுள்கிட்ட விட்டுட்டேன்னா நான் பண்ணேன் நம்ம சொல்லி காட்ட வேணாம். நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது, ஹாப்பியாக இருக்கலாம். அந்த காலத்திலே அப்பர் சொல்லி வச்சுட்டாரு. இப்போ நம்ம எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் லீட் பண்ணலான்னு சொல்லி ஐயா வார்த்தைகளில் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க.